அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேலூர் சந்தையில் காளை மாடு எதுவும் குட்டை காளை நம்ம வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி வருதா என்னென்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். ஒரு காளை ஒன்று பார்த்தோம். இப்போ அண்ணே ஒருத்தர் வாங்கி கட்டியிருந்தார். 22,500 கூட 500 கொடுத்தா கொடுத்துட்றேன்னு தான் சொன்னார். இன்னும் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் உடம்பு இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. இதை வாங்கிட்டு போகலாம், இடம் மாறி கட்டினதுனால அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரு கிடேரி ஒன்று நின்றுச்சு. விலை கம்மியாக தான் இருக்கும். விலை நாங்கள் விசாரிக்கலை. ஒன்று சினையாக இருக்கலாம், கிடேரியாக இருக்கும். உயரம் ரொம்ப கம்மி, 2.5 அடி தான் இருந்திருக்கும். நம்ம பக்கத்தில் போய் நின்னோம்னா அந்த உயரம் தான் இருந்திருக்கும். நல்ல குட்டையான ஒரு கிடேரி. மாடுகள் அதிகம் வரலை. பசு மாடுகள் குட்டை மாடுகள் வரும்னு எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி மேலூர் சந்தையில் எதுவும் வரலை. இந்த மாதிரி குட்டை கிடேரிகள் 1-2 வருது. வத்துப்பால் மாடு வருது. இது பார்த்திங்கன்னா நம்ம மடியோடு இருந்துச்சு. கொஞ்சம் படபடப்பாக லைட்டாக இருந்துச்சு. ஆனால் மாடு நல்லா இருந்துச்சு. முகம் ஒரு நீட்டு போக்கில் இருந்துச்சு. என்ன ஜாயின்னு தெரில. தஞ்சாவூர் உம்பளச்சேரி கிராஸாக என்னன்னு தெரில. மரம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது உயரம் ரொம்ப கம்மி. பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். நம்ம நல்ல ஒரு 2.5 அடி தான் இருக்கும் மாடு. ஆனால் ரொம்ப ஒன்றும் படபடன்னு இல்லை. வளர்க்கலாம் வாங்கிட்டு போய். இது ஒரு காளை ஒன்று பார்த்தோம். 40 ரூபாக்கிட்ட வரும்னு சொன்னாங்க. நான் வாங்கி கட்டியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் உயரம் கம்மியாக, ஊடுதரமான உயரம், கால் கணம், கொம்பு தலையெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது அவ்வளோ பட்ஜெட்டு நம்ம போட்டு வாங்க முடியாதுன்றதுனால மேற்கொண்டு ஆர்வம் காட்டல. மாடு அருமையாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரில. நம்ம ஒரு ஆசைக்கு வாங்கி மாடு வளர்க்குறவங்க அதெல்லாம் சரியாக வருமான்ட்டு ஒரு டவுட்டில் வாங்கலை. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த காளை. பொதுவாக மேலூர் சந்தையில் காளைகள் நல்லா வருது. எந்த டைப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு காளை நின்றுச்சு. இப்போ சந்தைக்கே ஒரு அழகு மாதிரி எல்லோரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டை பசு நிற்கிது பாருங்கள். அதை வீடியோ எடுக்க முடில, சகதி இது மாதிரி இருந்ததுனால எடுக்க முடில. அது ஒரு குட்டை பசு கன்றுவோடு நின்றுச்சு. அதை விலை நிலவரம் விசாரிக்கவே முடியல.